இதுதான் அந்த கபில குன்று. தண்ணியே இல்லைங்க. நான் அந்த வீடியோ எடுக்கும்போது தண்ணி இல்லை. ரொம்ப ஒரு 1.5 வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த அந்த வீடியோ. தண்ணி இல்லை. ஆனால் வெறும் ஆய்க்காடாக இருக்குது. முன்னெல்லாம் ஒரு பழக்கம் இருந்துச்சு. அம்மா அப்பா இறந்துட்டா ஒரு சிவலிங்கத்தை வச்சு வழிபடுவாங்க. அந்த மாதிரி ஒரு நினைவிடம். இது அப்படியே சுற்றி பாருங்கள். செல்ஃபோன்லேயே இதை சுற்றிட்டு ஓடிட்டு வரேன். இந்த வீடியோ சுற்றி வீடியோ எடுத்தேன். செல்ஃபோன்லேயே வீடியோ எடுத்தேன். அப்படியே ஓடிட்டு ஒரு விஷயம் சொல்கிறேன் உங்களுக்கு ஏதாவது செட் ஆகலை, நடக்கலை, ஏன் இதுக்கு என்ன நடக்க மாட்டேங்குது, ஏன் எனக்கு செட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது ஒன்று வேணும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, தொடர்ந்து 3 அமாவாசை நீங்கள் அதை நினச்சிங்கன்னா அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிரும். அதாவது 90 நாள் டெய்லியும் ஒரு டைம் 1 மணி நேரம் நினைக்கலாம். அமாவாசை டைமில் அரை நாளாவது நினைக்கணும். அது கண்டிப்பாக உங்களுக்கு செட் ஆகிரும். அது மட்டும் இல்லை, அதுக்கான முயற்சி நீங்கள் எடுத்துகிட்டு வரணும். அதுக்கான முயற்சி நீங்கள் அதாவது 100% ஒரு முயற்சி எடுக்கிறீங்க. நாங்கள் ஒர்க்கே ஆகலை அப்படின்னா 3 அமாவாசை நீங்கள் 50% 70% எஃபர்ட் எடுத்து போட்டாலும் அந்த சிந்தனை 3 அமாவாசையோட பவரை வச்சு உங்களுக்கு அதை சக்ஸஸ் பண்ணி கொடுத்துரும். இங்கே கீழே ஒருத்தர் படுத்துருக்காரு பாருங்க, தெரியுதுங்களா? இந்த கேப்பில் தான் பூந்து வரணுன்ட்டு என் பையன் ரொம்ப அடம் பிடிச்சான். சூப்பர். தெரியுதா ஒருத்தர்? ஒருவேளை இந்த மாதிரி தான் இந்த கபிலர் இங்கே தூங்கி இருக்கும்போது இறந்துருப்பாரோ. இறந்ததுனால அப்படியே மேலே சிவலிங்கம் வச்சுட்டாங்களா என்னான்னு தெரியல. என்னோட இது ஓகேவா? பாருங்க, ஃபஸ்ட்டு நீங்கள் பூந்து போங்கப்பா, அதுக்கப்புறம் தான் நான் பூந்து வருவேன்னு ரொம்ப சல்லை பண்ணிட்டான் என் பையன். நான் வந்ததுக்கப்புறம் வருவான்னு பார்த்தா அங்கேயே உக்காண்ட்ருக்கான். அப்புறம் வாப்பான்னு கூப்பிட்டேன். படுத்துட்டு வரணும், படுத்துக்க நானே படுத்து வந்தேன். இப்போ ஒரு வட்டம் போட்ட மாதிரி இடம் காட்டுறேன். நம்ம எப்படி பவானியில் போய் திதி கொடுப்போம். இந்த இடம் பாருங்கள், ஒரு ஈஸ்வரன் கோயில். தண்ணி ஒன்றா இங்கே தான் பவானியில் மாதிரி குளிச்சுட்டு திதி கொடுக்குற இடம். சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். என் வாழ்க்கையில் நடந்த அனுபவங்கள், நான் என் வாழ்க்கையில் எப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்குறேன் அப்படின்னு வீடியோ போடலான்னு இருக்கேன். சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். என்ன அப்படி சொல்லிட போகிறான் அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். ஆனால் வித்தியாசமான விஷயங்களை சொல்கிறதுக்கு நான் தயாராக இருக்கேன். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோக்களை நீங்கள் பார்த்துட்டு இல்லை நீ ஒன்றும் வித்தியாசமாக சொல்லலை அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நீங்கள் அன்சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி,
அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன்.